புலத்திடும் பொழுது பாருங்கள் இறை குலமே, இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பணியிரு ஆதவன் ஒளியிரு அர்ப்பணமாயிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பணியிது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலியிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலியிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலியிது. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Vilangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று திரு அவையானது மகதலா மரியாவின் விழாவை கொண்டாடுகிறது. இயேசுவை நிரந்தரம், இயேசுவே நமக்கு வாழ்வு அளிப்பவர் என்று உணர்ந்த மகதலா மரியா தன்னுடைய பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு மாற்றம் பெற்றவராக, இயேசுவை என்றும் தேடி அவரை கரம்பிற்றி நடக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இன்றைய நிகழ்வு நமக்கு எடுத்து கூறுகிறது. எனவே நாமும்
அந்த இயேசுவை என்றும் தேடிச் செல்லக்கூடியவர்களாக, ஆண்டவரே நமக்கு வாழ்வு அளிப்பவர் என்று உணர்ந்து கொண்டு ஆண்டவரின் கரம் பற்றி நடப்போம். அதற்காக வரவேண்டி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். அதற்காக மனமுருந்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதலாக மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டுதலாலும் கிறிஸ்து வாழ்கின்றார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கின்றார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நார்ச்சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தம்மை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 63 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர்
உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியில் என்னை கண்டாய் நீ மரியே எமக்கு ஊரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறைதனை கண்டேனே. உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும்,
நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையின் ஆலயத்தை தேடி பல்வேறு தேவைகளுக்காகவும் வேண்டுதல்களுக்காகவும் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். அன்னை நமக்காக தம் திருமகனிடம் பரிந்து பேசி அனைத்தையும் பெற்றுத்தருவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே தேடல் என்பது ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எதையாவது ஒன்றை குறித்து நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். பிறப்பின் முதல் இறப்பு வரை மகிழ்ச்சியை, வேலையை, தொழிலை, மனைவியை, பிள்ளைகளை என்று ஒவ்வொரு நாளும் தேடல் என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. செல்வம், பொருள், தொழில் முன்னேற்றம் என்று தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று பல்வேறு நிலைகளில் நம்முடைய தேடல் நம்மை அழைத்து கொண்டே போகிறது. ஆனால் படைத்த இறைவனை நாம் தேடுகிறோமா, அந்த ஆண்டவரை தேடி நாம் வருகிறோமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமைந்து விடுகிறது. நாம் செல்வத்தை தேடி செல்கிறோம், ஆனால் இன்றைய புனிதை ஆண்டவரை தேடி வருகிறார். இன்று நாம் கொண்டாடக்கூடிய புனிதை மகதலா மரியா லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தை 2 வாசித்தோமை என்றால், ஆண்டவர் இயேசு இவரிடமிருந்து 7 பேய்களை ஓட்டினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை கரம் பிடித்து கொண்டவராக, அவரின் உண்மையான சீடத்தியாக வாழ்கிறார். மகதலா என்னும் ஊரில் பிறந்ததனால் இவர் மகதலா மரியா என்று அழைக்கப்படுகிறார். ஆண்டவரே எனக்கு நிரந்தரம் என்று சொல்லி அவரை தேடியவராக, அவரை கண்டுகொண்டவராக அவரிலே தன் வாழ்க்கையை கொடுக்கிறார். இந்த மகதலா மரியா நற்செய்தியாளர்களால் 4 நற்செய்தி நூல்களிலும் 14 முறை இவருடைய பெயர் இடம் பெறுகிறது. இந்த மரியாதான் ஆண்டவரை தேடி வருகிறார். ஆண்டவரை என்னிடமிருந்து அழைத்து கொண்டு போய் விட்டனரே என்று கண் கலங்கியவராக அவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையை தேடி ஓடி வருகிறார். இயேசுவின் இறப்பிற்கு பிறகு இந்த சீடர்களை எல்லாம் தங்களுடைய உயிரை காத்து கொள்வதற்காக பதுங்கு இடங்களை தேடி ஓடுகின்ற பொழுது, பரிசேயர்கள் எப்படி இயேசுவின் உயிர்ப்பை நாம் மறைக்கலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது, மகதலா மரியாவோ என் ஆண்டவரை கொன்று புதைத்து விட்டனரே என்ற ஏக்கத்தோடு அந்த கல்லறையை நோக்கி செல்லுகிறார். அங்கே போய் பார்க்கின்ற பொழுது, வெற்று கல்லறையை கண்ட பொழுது கலங்கியவராக, ஐயோ என் ஆண்டவரை காணவில்லையே, யார் இவரை எடுத்து சென்றனரோ என்று அழுது கொண்டிருந்த பொழுது, அங்கே இருந்த வானதூதர்களிடம், எங்கே என் ஆண்டவர், யார் அவரை எடுத்து சென்றார்கள் என்று கலங்கியவராக இருக்கிறார். இந்த தேடலின் விளைவு கலக்கத்தை கொடுக்கிறது. அந்த கலக்கம், அந்த கண்ணீர் ஆண்டவர் இயேசுவாள் மரியா என்று அன்போடு அழைக்கின்ற பொழுது, ரவுனி போதகரே நீர் இங்கே இருக்கிறீரா என்று சொல்லி அந்த உயிர்ப்பின் நற்செய்தியை முதலாக அறிவிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்தான் இந்த மகதலா மரியா. ஆண்டவரை தேடி வருகின்றவர்களுக்கு எந்த நிலையிலும் ஏமாற்றம் இல்லை என்பதை இது குறித்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது.
நாம் பொன் பொருள் செல்வம் என்று ஓடுகிறோமே என்றால் அதில் எந்த நிலையும் இல்லை. படைத்தவனை தேடி நாம் வருகின்ற பொழுது அந்த படைத்தவன் நம்மை தேடி வருகிறார் என்பதை உணர்த்துவதாக அமைந்திருப்பதுதான் இன்றைய விழா, நம்மை புனிதப்படுத்துகின்ற இந்த புனிதமான விழாவானது. அன்பிற்குரியவர்களே, பழைய ஏற்பாடிலே நாம் வாசிக்கலாம் 1 சாமுவேல் அதிகாரம் 1 அன்னா தனக்கு குழந்தை வேறு இல்லை என்று சமூகத்தால் இவள் ஒரு மலடி, இவளை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவள் மனவேதனையோடு ஆண்டவரை தேடி போகிறார். ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை பேரை கொடும், நான் உனக்கு மீண்டும் அவரை காணிக்கையாக கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை தேடி சென்றவர் அவருடைய காலடியிலே அழுது புலம்பி ஜெபிக்கிறார். அந்த தேடலுக்கு பரிசாக சாமுவேல் என்னும் ஒரு மகனை கடவுள் அவருக்கு கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 நாம் வாசிக்கலாம். நூற்றுவ தலைவர் தன்னுடைய மகனுக்காக ஆண்டவரை தேடி ஓடுகிறார். ஆண்டவரே, எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரே மகன் முடக்குவாதத்தால் சோர்ந்து போயிருக்கிறார், முடியாமல் படுத்து கிடக்கிறான், அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் நீர் வந்து அவனை தொட்டால் அவன் நலம் பெறுவான் என்ற நம்பிக்கையோடு அவரை தேடி போகிறார். ஆண்டவர் இயேசு அவன் நம்பிக்கையை கண்டு தன்னை தேடி வந்த அந்த நூற்றுவ தலைவனுக்கு பரிசாக அவருடைய மகனை தொட்டு குணப்படுத்துகிறார். அதே மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தை 18 22 முடிய நாம் வாசித்தோமே என்றால், 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய பெண்மணி, எல்லாவற்றையும் இழந்தவராக, எல்லா மருத்துவமனைகளுக்கும் சென்று தன்னுடைய நோயிலிருந்து குணம் பெற வேண்டும் என்று தன்னை எல்லாம் இழந்தவராக இறுதியிலே ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார். அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் நலம் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு அந்த ஆண்டவர் இயேசுவை தேடி வந்து ஆடையை தொடுகிறார். நலம் பெற்றவராக, அந்த தேடுதலுக்கு விடையாக அங்கு அவர் அந்த குணம் பெற்றவராக அங்கிருந்து புறப்படுகிறார். அதே அதிகாரம் 9 இறை வார்த்தை 27 39 முடிய நாம் வாசித்தோமே என்றால், 2 பார்வையற்ற நபர்கள் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார்கள். அவர் பின் ஓடி வருகிறார்கள். ஆண்டவரே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும், எங்களால் இந்த உலகத்தை பார்க்க முடியவில்லை, எங்களுக்கு மீண்டும் பார்வையை தாரும் என்று சொல்லி அவரை தேடி ஓடி வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையின் தேடலுக்கு விடையாக அவர்களுக்கு பார்வையை கொடுக்கிறார். உயரத்தால் குள்ளமாக இருந்த சக்கேயு, தன்னுடைய உள்ளத்தால் உயர்ந்தவராக கருதப்பட்ட சக்கேயு ஆண்டவரை தேடி வருகிறார். ஆண்டவரை தேடி வருகின்ற சக்கேயுவை இயேசு தேடி செல்லுகிறார். என்று நான் உன்னோடு உன்னுடைய வீட்டில் உணவருந்த வேண்டும் என்று தன்னுடைய பாவ நிலையிலிருந்து புனித நிலைக்கு இந்த தேடல் அவரை மாற்றுகிறது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தேடல் எதை குறித்ததாக இருக்கிறது? இன்னும் நற்செய்தியிலே பல்வேறு தேடல் நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவரை தேடி வந்தவர்களை எல்லாம் நலம் பெற்று சென்றார்கள் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். நாமும் அன்னையின் ஆலயத்தை தேடி வந்திருக்கிறோம். எத்தனையோ தேவைகளுக்காக இந்த ஆலயத்தை வந்து தேடி அன்னையின் ஆசிரை பெற்று சென்றிருக்கிறோம். அது குழந்தை வரமாக இருக்கலாம், திருமண வரமாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய நிலையாக இருக்கலாம், தொழில் முன்னேற்றமாக இருக்கலாம். என் நோய் நொடியிலிருந்து குணம் பெற வேண்டி நாம் இந்த ஆலயத்தை தேடி வந்திருப்போம். எப்படி அன்று இயேசுவை தேடி சென்ற அந்த அத்தனை நபர்களும் அந்த இயேசுவால் நலம் பெற்றார்களோ, அதேபோல் நாம் அன்னையை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் நம் தாய் தன்னுடைய திருமகனிடம் நமக்காக பிரிந்து பேசி அந்த ஆண்டவர் இயேசுவின் ஆசிரையும் அருளையும் நமக்கு பெற்று தருபவராக இருக்கிறார். எனவேதான் இத்தனை பேர் இந்த ஆலயத்தை தேடி ஓடி வருகிறோம். இந்த தேடுதலுக்கு விடை என்பது இறைவனின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை என்பது இன்று மிக அழகாக சுருங்கிக் கொண்டே போகிறது. ஏன் எனக்கு இறைவன், ஏன் எனக்கு அந்த கடவுள், நான் ஏன் அந்த ஆண்டவரை தேடி செல்ல வேண்டும்? எனக்கென்று சொத்து இருக்கிறது, எனக்கென்று சுகம் இருக்கிறது, எனக்கென்று பணம் இருக்கிறது, என் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி படைத்த இறைவனை நாம் மறந்து விடுகிறோம். படைத்த பொருட்களின் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்கிறோம். ஆனால் இது நிரந்தரமற்றது. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு ஒன்றுமில்லை என்று சொல்வது போல இறைவனை தேடி வருகின்ற பொழுது அந்த படைத்த பொருட்களை எல்லாம் கடவுள்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் இறைவனை அன்று மகதலா மரியா எப்படி பற்றி கொண்டாரோ
அவரை எப்படி தேடி இவர்தான் நமக்கு வாழ்வை வழங்கக்கூடியவர் என்று ஏற்றுக்கொண்டாரோ அந்த மனநிலையை பெற்றவர்களாக வாழ முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, என்றும் இறைவனை தேடக்கூடியவர்களாக இருக்கும். இறைவனை நாம் தேடுகின்ற பொழுது அந்த இறைவன் நம்மை தேடி வருவார். இறைவனை நாம் விட்டு விலகி செல்கின்ற பொழுது இறைவன் அவர் அந்த இடத்திலே இருந்து கொண்டேதான் இருப்பார். ஆனால் நாம் தான் வெகு தொலைவிற்கு சென்று விடுவோம், வாழ்வை இழந்து விடுவோம். வாழ்வை கொடுக்கக்கூடிய இறைவனிடமிருந்து நம்மை விலக்கிக் கொள்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை நம்மிடமிருந்து எடுத்து கொள்ளப்படுகிறது. எனவே இறைவனை பற்றி கொள்வோம், இறைவனை ஏற்றுக்கொள்வோம். அன்று மகதலா மரியா எப்படி இயேசுவை தேடி அலைந்தாரோ, இயேசுவை பெற்றுக்கொண்டாரோ, உயிர்ப்பின் நற்செய்தியை இந்த உலகிற்கு அறிவிக்க முதலில் பெற்ற அந்த பாக்கியத்தை எப்படி நமக்கு கொடுத்தாரோ, அதேபோல் நாமும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம், ஆண்டவரை தேடுவோம், அவரின் ஆசிரையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்வோம். அதற்காக வரம் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மானிப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. இவை எங்களின் வாழ்வை என்றும் ஆசிர்வதிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார்.
சிலுவையில் அவர் இறப்பதைக் கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோரினின்று உயிர் தெழுந்த அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்காக நற்செய்தி உலகின் கடையெல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்களின் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நீயே இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் அன்பில் நானும் தினமாளும் அருள் தருவாய். என்னில் நீயே இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் அன்பில் நானும் தினமாளும் அருள் தருவாய். என்னில் நாயும் உன்னில் நானும் ஒன்றாய் அன்பில் கலந்திட. என்னில் நீயே இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் அன்பில் நானும் தினமாளும் அருள் தருவாய். எல்லா அன்பாணி அன்று என்னை தேர்ந்தாய். உள்ளங்கையில் பொறித்து உந்தன் அன்பில் நிறைத்தாய். அன்று என்னை தேர்ந்தாய். உள்ளங்கையில் பொறித்து உந்தன் அன்பில் நிறைத்தாய். தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்னரே, தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்னரே, என்னை நீயே அறிந்தாய். பெயர் சொல்லி அழைத்தாய். என்னை நீ அறிந்தாய். பெயர் சொல்லி அழைத்தாய். என்னை உந்தன் அன்பு அது எல்லையில்லா அன்பு. கள்ளமில்லா அன்பு அது கரையில்லா அன்பு. என்னை உந்தன் அன்பு அது எல்லையில்லா அன்பு. கள்ளமில்லா அன்பு அது கரையில்லா அன்பு. என்னில் நீயே இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் அன்பில் நானும் தினமாளும் அருள் தருவாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா தம் போதகரான கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்டவும் மறைபொருட்கள் எங்களிலும் உமது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும்.
இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறுகின்ற போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றும் தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.